வணக்கம், வெல்கம் பேக் டு indianmoney.com. நான் உங்களோட சனாராம். நம்ம ரொம்ப வருஷமா ஒரு சில விஷயங்களை நம்பிட்டு இருப்போம். ஸோ அந்த விஷயத்தை நம்புறதுனால பல விஷயங்களை நம்ம செய்ய முடியாமல் இருக்கோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த மணி ரிலேட்டட் பொய்கள் அப்படின்னு சொல்லலாம், மணி ரிலேட்டட் லைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம கிட்ட சொல்லிட்டே இருக்கிறதுனால நம்ம கரெக்டான விஷயத்தை செய்ய மாட்டேங்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 7 விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எதுக்காக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கணும், எதுக்காக நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு வரும். எதுக்காக அப்படின்னு சொன்னோன்னா, சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜ் போய் எல்லாம் பண்ணுறது எதுக்கு? பைசா சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ அது ஒரு பிஸ்னஸ் பண்ணியா இருக்கலாம், இல்லை ஒரு ஒர்க்குக்கு போயா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆன் த ஹோல் அந்த எண்ட் என்ன, நமக்கு பைசா வேணும். ஸோ அந்த பைசா எப்படி ஏர்ன் பண்ணலாம், எப்படி ஏர்ன் பண்ண பைசாவை டபுள் ஆக்கலாம், சரி கடன் வாங்குறப்ப கூட எப்படி கரெக்டாக கடன் வாங்கலாம், ஒரு இன்சூரன்ஸ்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், லோன்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த விஷயத்தை செய்யக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்களை நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் பர்சனல் ஃபினான்ஸ் கீழே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பில். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்குது, பிஸ்னஸ் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்குது, கெரியர் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் இன்னும் கோர்சஸ் ஆட் பண்ணவும் போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வீடியோஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வரும்ன்றத சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் இருக்குது, ஸோ நான் கொஞ்ச நாள் கழிச்சு சேவிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கும். இந்த மைண்ட் செட் நம்ம வேலைக்கு போகிறப்பயே ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 25 முடிய 30 முடிய 35 முடிய அதுக்கப்புறம் நமக்கு டென்ஷன் வரும், ஐயோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம சேவ் பண்ணலையேன்னு. ஏன்னா நமக்கு எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, இல்லைன்னா உடம்பு முடியாமல் போயிடுது, அதுக்கப்புறம் வேலைக்கு போக முடியலன்னா வயசான காலத்தில் யார் நம்மளை பார்த்துப்பா? நம்ம யாரையுமே நம்பி இருக்கக்கூடாது. ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை தெளிவாக பிளான் பண்ணணும். அண்ட் எப்போ நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி வருது இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் சேலரிலேயே ஒரு சின்ன போர்ஷனையாவது ரிட்டையர்மெண்ட்காக தள்ளி வச்சிடணும். ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவிங்ஸ் இருக்கணும், அந்த சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகணும். அப்போ தான் நமக்கு அந்த ஒரு 50 இயர்ஸில் 60 இயர்ஸில் பைசா கிடைக்கும். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரிட்டையர்மெண்ட்டுக்காக எவ்வளோ சீக்கிரம் சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பைசா வைக்கிறேன், அது ரொம்ப சேஃபாக இருக்குது, எனக்கு போதும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பைசா வச்சா நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா? நம்மளால இன்ஃப்ளேஷன் பீட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் மணி வச்சா மட்டும் பார்த்தாது, அதை இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதை தொடர்ந்து தேர்ட் பாயிண்ட் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம், ரொம்ப ரிஸ்கியான விஷயம், என்ன கொண்டு அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி கிடையாதுங்க. லைஃப்பில் எதுவுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப ரிஸ்கின்னு கிடையாது. நம்ம அதை பற்றி படிக்க ஆரம்பிச்சிட்டோம், அதை பற்றி கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால எல்லாமே செய்ய முடியும். அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஃபினான்ஷியல் கோல் என்ன அப்படின்றத சார்ட் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த மாதிரி கோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல்ஸ்க்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் நமக்கு தெரிய வரும் இல்லையா, அதுவும் நம்மளோட ரிஸ்க் அப்படேட்டு ஒன்னான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும். ஆனால் எப்படி நான் ஃபினான்ஸ் பற்றி படிக்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்பீங்கல்ல, நீங்கள் ஒன்று புக்ஸ்லேருந்து படிக்கலாம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுலேருந்து இன்வெஸ்டிங் பற்றி படிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி கற்றுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை ஹையர் பண்ணிட்டு அவங்கள வச்சு உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் லிங்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஏன் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயம் இல்லைன்னா நம்மளால காசை டபுள் ஆக்கவோ ட்ரிபிள் ஆக்கவும் முடியாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு காம்ப்ளிகேட்டட் ரிஸ்கியான விஷயம் இல்லை. அதை பற்றி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸி ஆகிடும். நாலாவது, நம்ம எல்லாருமே செய்கிற ஒரு தப்பு, நம்ம கிட்ட சொல்லிக்கிற ஒரு பொய் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பைசா இருக்குது, ஸோ எப்பயுமே எனக்கு ஆக்சஸ் இருக்குது அதுக்கு அப்படின்னு யோசிப்போம். அப்படி யோசிக்கக்கூடாது. நம்ம சேவ் பண்ணுறது வேறு விஷயத்துக்காக, மந்த்லி எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது வேறு விஷயம், ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அதுக்காக காசு சேவ் பண்ணுறது வேறு விஷயம். ஸோ நான் இப்போ ஒரு வண்டி எடுக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு 6 மந்த்ஸுக்காக அதை பற்றி பிளான் பண்ணணும். சரி, இஎம்ஐ எவ்வளோ கொடுக்கணும், டவுன் பேமெண்ட் எவ்வளோ கொடுக்கணும், தனியாக சேவிங்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கிற பைசாவை வெளியே எடுக்கக்கூடாதுன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸ் தனியாக எவ்வளோ அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அது தனியாக ஒரு காலம் போட்டு எழுதி வச்சுட்டு அதுக்காக சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாமளே நம்மக்கிட்ட சொல்லிப்போம், போதுமான அளவு காசு இல்லைனாலும் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம், உனக்கு இது பிடிச்சா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் சொல்லிட்டே இருப்போம் வெளியே போகிறப்போ. ஆனால் அதை செஞ்சிடும் செய்வோம். ஸோ ட்ரெஸ் ஆகட்டும், ஒரு ஹெட்ஃபோன் ஆகட்டும், ஒரு ஷூஸ் ஆகட்டும் வாங்கணும் அப்படின்னா பைசா கம்மியாக இருந்தாலும் இருக்கிற காசை போட்டு வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், மந்த் எண்டில் சஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது. இது நம்மக்கிட்ட நம்ம சொல்லக்கூடாது. காசு இல்லையா, நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த டைம் வாங்காமல் அடுத்த மாதம் நம்ம வாங்கிக்கலாம், அவ்வளோதான். அதை போஸ்ட்போன் பண்ணுறோம், வேண்டான்னு சொல்லலை, போஸ்ட்போன் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கணும். இது என்னோட 5th பாயிண்ட். ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய காசு இருக்கிறவங்களால மட்டும்தான் வெல்த் அக்யூமுலேட் பண்ண முடியும், வெல்த் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. கம்மியான காசு இருந்தாலும் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளாலையும் வெல்த் அக்யூமுலேட் பண்ண முடியும் அப்படின்றதான் உண்மை. ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணணும். இது 6th பாயிண்ட்.
செவன்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம வந்து கடன் வாங்குறோம், கடன் வாங்கிட்டு கடன் கொடுத்தவங்களை இக்னோர் பண்ணிட்டு அந்த லோனையும் இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். பட் அந்த மாதிரி கிடையாது. நம்ம பேங்க்ல இருந்து லோன் எடுத்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிரெடிட் ஸ்கோர் வந்து அஃபெக்ட் ஆகும், நம்ம ஒழுங்கா ஆன் டைம் வந்து ரீபே பண்ணலனா. ஆனால் அதே மாதிரி இன்ஃபார்மலாக யார்கிட்டயாவது வந்து காசு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அவங்களும் நம்மளை விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண காசு அது, நம்ம கடன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து கண்டிப்பாக திரும்ப கொடுத்து தான் ஆகணும். ஸோ என்ன பண்ணலாம்? என்னோட சிச்சுவேஷன் டைட்டாக இருக்கு, என்னால் கொடுக்க முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்க கிட்ட வந்து பேசணும். ஸோ யார் உங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்களோ அவங்க கிட்ட பேசி நெகோஷியேட் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். ஸோ இவ்வளோ வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எழுதுறேன், நான் இவ்வளோ வந்து பே பண்ணுறேன், கொஞ்சம் மாதம் போனதுக்கப்புறம் லம்சம் அமௌண்ட் வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசணும்னா கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ இது நம்மளோட செவன்த் பாயிண்ட். அதாவது நம்ம ஓடக்கூடாது, கடன் வாங்கிட்டு ஓடவே கூடாது. ஸோ 7 பாயிண்ட் வந்து இந்த வீடியோ நம்ம பார்த்துக்கோம். அது என்னென்ன பாயிண்ட் அப்படின்றத திரும்ப ஒரு தடவை ப்ரஷ் பண்ணிடுறேன். அதாவது நம்மளே நம்ம கிட்ட சொல்லிக்கிற பொய்கள், மணி ரிலேட்டட் பொய்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரொம்ப நாள் இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து சேவிங் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு யோசிக்கிறது. சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல காசு வச்சா போதும் அப்படின்னு யோசிக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கி, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு பயப்படுறது. 4வது விஷயம், நான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற காசை வெளியே எடுத்துட்டு திரும்ப நான் வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறது. 5வது விஷயம், நம்ம கிட்ட காசு இல்லைன்னா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட நம்மளே சொல்லிக்கிறது. 6வது விஷயம், ரொம்ப நிறைய காசு இருக்கிறவங்களால மட்டும்தான் வெல்த் அக்யூமுலேட் பண்ண முடியும்னு நம்புறது. அண்ட் 7வது விஷயம், கடன் வாங்கிட்டு அவங்க கிட்ட இருந்து ஓடிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு பிலீவ் பண்றது. ஸோ இந்த 7 பொய்கள் நீங்க எப்பயாவது லைஃப்ல உங்ககிட்ட சொல்லியிருக்கீங்கன்னா இனிமேல் வந்து சொல்ல வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி மணி ரிலேட்டட் பொய்கள் என்ன நம்மளை பண்ணணும்னா, நம்மளோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு கிடைக்கணும் இல்லையா, அது கிடைக்காத மாதிரி வந்து செஞ்சிடும். ஸோ இதை அப்படியே மாற்றி சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும். ஓடவோ ஒளியவோ வந்து கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற பைசாவை வச்சு எப்படி நம்ம லைஃப்பை கொண்டு போகணும்னு பார்க்கணும். அண்ட் எப்படி இந்த பைசாவை டபுள் ஆக்கணும் பார்க்கணும். ஸோ எப்படி டபுள் ஆக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பில் உங்களுக்கு அதுக்கான கோர்சஸ் வந்து இருக்கு. இன்வெஸ்டிங் பற்றின கோர்சஸ் இருக்கு, சேவிங்ஸ் பற்றின கோர்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கிளியர் பிக்சர் வந்து கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சனா அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2000 worth டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் உங்க நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.